உங்களை வீழ்த்தியவர்கள் எப்பொழுது வீழ்ச்சியும் ஆபத்தையும் அடைவார்கள் தெரியுமா? என்னைக்கு உங்க வாழ்க்கையில வளர்ச்சி அதிகரிக்குதோ அப்பொழுது அவர்கள் கடும் நெருக்கடியை சந்திப்பார்கள். ஏன் சிலருக்கு வாழ்க்கையில துன்பம் மட்டும் போகவே இல்லை, சாபமா இல்ல சதியா? இதை தெரிஞ்சிக்க முயற்சி செஞ்சா மட்டும்தான் அந்த துன்பத்தில் இருந்து ஒரு விடுதலையை இந்த பதிவின் மூலமா கடவுள் கொடுக்க விரும்புகிறாரு. ஆனால் ஒரு செம்ம ட்விஸ்ட் இருக்குது இந்த பதிவின் மூலமா. உங்களுக்கு பல காரியங்கள் தடைப்பட்டதற்கான காரணத்தையும், துன்பம் நிரந்தரமாக இருப்பதற்கான காரணத்தையும், திரும்பவும் திரும்பவும் நீங்கள் ஏமாற்றப்பட்டு உங்கள் மனசை உடைச்சதற்கான காரணத்தையும் நீங்கள் தெரிஞ்சிக்காம இருந்தீங்கன்னா மறுபடியும் இது உங்களுக்கு ஆபத்திலேயே தான் திரும்ப திரும்ப கொண்டு போய் விடும். இந்த ஆபத்தை தீர்க்கணும், முடிக்கணும், தடுக்கணும்னு உங்களுக்கு இந்த பதிவின் மூலமாக ஒரு முக்கிய செய்தியை அவர் சொல்வதற்காக தயாராக இருக்கார். உங்கள் வீட்டுக்கு இப்படிப்பட்டவங்க வருவாங்க. நீங்கள் நல்ல மனசில் இருக்கும்போது, ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழ தயாராகும்போது, சில மனிதர்கள் உங்களுக்கு துன்பத்தை அவங்களுக்கே தெரியாமல் அவங்களுடைய துன்பத்தையும் அவங்களுடைய பாவத்தையும் அவங்களுடைய கர்மாக்களையும் உங்கள் தலையில் கட்டுவாங்க. அப்படிப்பட்ட மனிதர்கள் யாராக இருக்கிறாங்கன்றது தெரிஞ்சுக்கிட்டாதான் நீங்கள் அவங்கள நாளைக்கு தடுத்து நிறுத்த முடியும். ஸோ நிறைய விஷயங்கள் இந்த பதிவில் இருக்குது. உங்கள் வாழ்க்கையில் முக்கியமான சில சம்பவங்கள் சேர்ந்து இருக்குது. அதை தடுத்து நிறுத்திட்டா வெற்றி நிச்சயம். சாயின் சத்தியம். ஓம் சாயிரா சாயிரா, ஓம் சாயிரா சாயிரா, ஓம் சாயிரா சாயிரா, அன்பே சாயிரா, பேரன்பே சாயிரா, அகிலம் தளிக்க ஆத்மா விழிக்க அனுதினம் சாயிரா, எங்கள் அன்பே சாயிரா. சாயிரா. என் உயிரேன் உயிரானவர்களே, கடவுள் வாய்ப்புகளை வழங்காம இருக்கிறாரா? இல்லை வாய்ப்புகள் நமக்கு வந்தும் அதை பயன்படுத்தாம இருக்கிறோமா? வாழ்க்கை அப்படின்றது கடும் சோதனைக்கு உட்பட்டது தானா? மனசுல ஒரு நிறைவான வாழ்க்கைய வாழவே முடியாதா? நம்ம சொந்தத்தில் இருக்கிறவங்க, பந்தத்தில் இருக்கிறவங்க, நண்பர்கள் கூட்டம் அத்தனை பேரையும் பார்க்குறோம். யாருக்குமே வாழ்க்கை ஒரு நல்லதை கொடுக்கல, ஒரு வெற்றியை கொடுக்கல. ஆனால் அத்தனை மனிதர்களும் கோயில் கொலன்னு போய்கிட்டு தான் இருக்காங்க. அப்படிப்பட்ட கடினமான வாழ்க்கையா இந்த வாழ்க்கை அப்படின்னு கேட்குறவங்களுக்கு ஒரு சிறப்பான பதிலடி இந்த பதிவில் இருக்குது. அதற்கு முன்னாடி
அன்பே சாய் டிஷர்ட்ஸ் யாருக்காவது வேணும் அப்படின்னா வாட்ஸ்அப் நம்பர் 8122000332 இந்த நம்பருக்கு உங்கள் டீட்டெயில்ஸ் அனுப்புங்க. கூட 500 rupees கூகுள் பே பண்ணி அதை ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி அனுப்புனீங்கன்னா உங்களுக்கு வித்தின் எ வீக்கில் டிஷர்ட் வந்து அனுப்பப்படும். தேவைப்படுறவங்க நிச்சயமாக வாங்கிக்கலாம். அதே போல் கடவுளுடைய செய்திகளை ஷேர் பண்ணுறதில்ல நீங்கள் ஆளாக நில்லுங்க. சாய்ப்பாவோட ஆசீர்வாதத்தை நீங்கள் பெறுவீர்கள் சொல்லி இந்த பதிவை கண்டினியூ பண்ணலாம். வாய்ப்புகள் இருக்கா இல்லையா? கடவுள் என்னைக்கோ ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்க்கைக்கும் ஒரு மிகப்பெரிய துணையாக இங்கே வந்து நிற்கிறாரு. இதில் மாற்று கருத்தே கிடையாது. உங்கள் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய துன்பத்துக்கு மொத்தம் 3 காரணம். 1 மனிதர்களால் ஏற்படக்கூடிய துன்பம், 2 இயற்கையினால் ஏற்படக்கூடிய துன்பம், 3 விலங்கினால் ஏற்படக்கூடிய துன்பம். இந்த 3 வகையிலே மட்டும்தான் ஒரு மனுஷனுக்கு துன்பம் ஏற்படுது. முதல்ல கடவுள் நமக்கு கொடுத்த மிகப்பெரிய பொக்கிஷம் என்ன? கமெண்ட் பண்ணுறீங்களா? பொக்கிஷத்தை பயன்படுத்தணும். அது பொக்கிஷமாக வச்சுக்கக்கூடாது. ஒரு ஏழை மனுஷனுக்கு ஒரு 10 அடி 20 அடியில் ஒரு பொக்கிஷம் கிடைக்குது, அதில் தங்கம் இருக்குது அப்படின்னா அவன் பயன்படுத்திக்கிட்டா அவன் செல்வந்தன் ஆவான். அதை பயன்படுத்திக்காம அவன் அப்படியே வச்சுருந்தானா அவன் அதை அனுபவிக்க மாட்டான். அவனுக்கு அப்புறம் வரவங்க அனுபவிப்பாங்க. ஒருவேளை இவன் அதை அனுபவிச்சு சொத்துக்களை பெருக்கி வாரிசுங்களுக்கு கூட விட்டுருக்கலாம். அப்போ நாம பொக்கிஷத்தை பயன்படுத்தல. அதே போலதான் கடவுள் நமக்கு எல்லா மனுஷனுக்கும் கொடுத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய பொக்கிஷம் அந்த 6th சென்ஸ். இதை பயன்படுத்துறவங்களுக்கு தான் சாய்ப்பா வந்து நல்ல வழிகளை ஏற்படுத்தி கொடுக்கிறார். எல்லா விஷயத்திலையும் ஒரு தெளிவுகள் உங்களுக்கு அவர் கொடுத்த பொக்கிஷத்தை வச்சு முன்னேறலாம். அப்போ இந்த 3 வழிகளில் நாம பெற்ற துன்பம் எது? கமெண்ட் பண்றீங்களா? இந்த 3 வகையில் நாம பெற்ற துன்பம் எது? இந்த 3 துன்பத்தில் ஒரு துன்பம் நம்மால சமாளிக்க முடியும். மீதி இருக்கக்கூடிய 2 துன்பத்தையும் கொஞ்சம் அறிவை பயன்படுத்தினா அதையும் சமாளிக்கலாம். ஆனால் முதல் துன்பம் மனிதர்களால் ஏற்பட்ட துன்பம். இந்த துன்பத்தை ரொம்ப ரொம்ப ஈஸியாக நம்ம வந்து ஹேண்டில் பண்ணலாம். இங்கே கணவனுக்கும் மனைவிக்கும் பிரச்சனை, அதை தாண்டி கொடுக்கல் வாங்கல் பிரச்சனை, அதை தாண்டி ஃபேமிலியில் சில மனிதர்கள் கிட்ட ஏற்பட்ட கருத்து மோதல். ஸோ இந்த துன்பம் தான் இன்னைக்கு எல்லாருமே அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஆனால் அதில் இருந்து மீள்வதற்கு வழி தெரியலன்றதுக்காகத்தான் இப்போ நம்ம இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை நம்ம மனசில் வச்சுக்கிறோம். அதாவது சில இடத்துல அம்மாவே பொறாமைப்படுற அளவுக்கு இருக்கிறாங்கன்னு சில சாய்ராமுடைய வருத்தங்கள். சில இடத்துல கணவன் சரியில்லை. இது பல இடத்துல நடக்குது. இது வந்து சில இடத்துல இல்லை. சில இடத்துல மனைவி சரியில்லை. அப்போ மனுஷங்க மூலமா நிறைய துன்பத்தை நாம இங்க அனுபவிக்கிறோம். ஸோ விலங்குகள் மூலமா ஏற்படக்கூடிய துன்பம், அதை நாம பாதுகாப்பான ஒரு இடத்துல இருந்தா எந்த விலங்கும் ஒன்றும் பண்றது இல்லை. ஆனால் விலங்குகள் குடியிருக்கிற இடத்துல நாம வீட்டை கட்டினாதான் விலங்குகளுக்கு கோபம் வருது. அதனால அதை நம்ம சரி பண்ணிக்கலாம். இப்போ இயற்கையினால் ஏற்படக்கூடிய துன்பம், இயற்கையை மதிச்சா போதும், ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு சேர வேண்டியது எல்லாமே கிடைச்சிடும். வீட்டுக்கு ஒரு மரம் வளர்ப்போம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் வீட்டுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய மரத்தை வெட்டி அங்கே ஒரு ஷெட்டை போட்டு காருக்கு வாடகைன்னு சொல்லி 500 ரூபா வாங்கி உட்காந்துட்டு இருக்கோம்.
அப்போது இயற்கையை நீ என்ன பண்ணுற, அழிச்சிட்ட. அந்த இயற்கையின் மூலமாக பெறக்கூடிய ஆரோக்கியத்தை நீ இழந்த. 500 ரூபாய்க்கு ஆசைப்பட்டு 1000 ரூபாய்க்கு மாத்திரை மருந்து வாங்கி சாப்பிட்டு இருக்கக்கூடிய அறிவாளி தானே நீ. அப்போது இயற்கையை மதிக்கணும். மதிக்கணும்னா என்ன, இயற்கையை வளர்க்கணும், இயற்கையை நேசிக்கணும். உங்கள் வீடு மொட்டை மாடிக்குள்ளே கூட நீங்கள் அழகாக இயற்கைங்கள் கூட உலாவலாம். அடிக்கடி நம்ம அன்பே சாயில நமக்கு இந்த சச்சரிதம்லாம் படிக்கும்போது அவர் லெண்டி தோட்டத்தில் உலா வருவாருன்னு சொல்லுவாங்க. ரொம்ப அழகாக அற்புதமாக இருக்கும். ஒவ்வொரு தடவை செடிங்களுக்கு தண்ணியை ஊற்றி ஒரு மண்குடம், அந்த மண்குடத்தை தண்ணி எடுத்துகிட்டு ஊற்றுற வரைக்கும் தான் அந்த மண்குடத்தில் தண்ணி இருக்குமா. அதுக்கப்புறம் அந்த மண் இதாகிடுமா. அதுக்கப்புறம் அந்த பாடையில் சரி பண்ணி இது பண்ணாங்க. அப்போ சாயப்பாவோட குழந்தையாக இருக்கிற நாம் இயற்கையை நேசிக்கிறோமா? மிக முக்கியமான விஷயம். ஏன்னா இதை எல்லாம் கடந்தாதான் அடுத்தடுத்த விஷயங்கள் நடக்கும். இல்லைன்னா வாழ்க்கையில் நாம் கெட்டு போயிடுவோம். கெட்டு போயிட்டோம். ஸோ கெட்டு போனவன் அப்படியே மாறக்கூடாதுன்னு, மாறுவதற்குண்டான வாய்ப்புகள் தான் இந்த மாதிரி விஷயங்களை உங்கள் மனசுக்குள்ளே கொண்டு போய் செலுத்தி அதன் மூலமாக நீங்கள் வாழ்க்கையை மாற்றுவது. அப்போ நம்ம கெட்டு போயிட்டோம், கெட்டு போகலன்னு நினைக்காதீங்க, கெட்டு போயிட்டோன்னு நினைங்க. கெட்டு போயிட்டோமே, அப்போ நாம் நல்ல உள்ளங்களாக மாறணும்னு அந்த வைராக்கியம் இருந்தால் தான் இங்கே நடக்கும். இல்லையே, நான் கெட்டு போகலையே, யார் சொன்னாங்க, நான் எல்லாம் யார் அப்படின்னா இந்த வார்த்தையை நீங்கள் கடைசி வரைக்கும் பேசிக்கிட்டே இருக்கணும். ஆனால் துன்பத்தின் கூடையே நீங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கணும். சில பேருக்கு பார்த்திங்கன்னா துன்பம் பழகி இருக்கும். சில பேரை பார்த்திங்கன்னா சில பேருக்குடைய ஆதங்கள்லாம் அவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க. நமக்கு தோணும், பா எவ்வளோ பெரிய துன்பத்தில் இவங்க இருக்காங்க, நம்மால் அப்படி இருக்க முடியாதுன்னு தோணும். இதை நான் கொஞ்சம் சில நேரத்தில் பெருமையாக நினச்சேன். ஆனால் அப்புறம் தான் நினச்சேன், இவங்க துன்பங்கள் கூடயே வாழ்ந்து பழகிட்டாங்கன்னா அவங்களுக்கு அது ஈஸியாக போயிடுது. நம்ம வாழ்ந்து பழகலை. அப்போ நாம் துன்பத்தை தடுத்தோம், அதற்கு உண்டான முயற்சிகள் செய்தோம், முன்னேறணும். இன்னும் சில பேர் துன்பத்தை பார்த்து பயப்பட்டாங்க, இதுக்குள்ளே தான் என் வாழ்க்கை இருக்கணும் முடிவு பண்ணாங்க. அந்த துன்பத்தோடனே பழகி அப்படியே புலம்பி அப்படியே கவலைகளோட இந்த உலகத்தை விட்டு போயிட்டாங்க. அப்போது நீங்கள் உங்கள் சொந்தக்காரவங்களை பார்த்து நீங்கள் முடிவு பண்ணுறீங்க என்ன தெரியுமா, ஒரு இடத்துல கூட அவங்க சந்தோஷமாக இல்லை, கடைசி வரைக்கும் புலம்பியே அவங்க இறந்து போயிட்டாங்கன்னு. ஆனால் அவங்க புலம்புறது தான் அவங்களுடைய மருந்து. அதாவது அவங்களுடைய கதைகளை மற்றவங்க கிட்ட பேசலை அப்படின்னா அவங்களுக்கு தூக்கம் வராது. அவங்களுக்கு ஒரு திருப்தி, தன்னுடைய கவலைகளை வெளியில் சொல்லணும்னு, கவலைகளை எதிர்க்கணும்னு இல்லை, கவலைகளை சொல்லணும்னு. அதன் மூலமாக அவங்க நிம்மதி பெருமூச்சு விட்டாங்க. ஸோ துன்பத்திலையும் அவங்க வாழ்ந்தாங்கன்னா துன்பத்தை எதிர்த்து போராடலை, துன்பத்தோட துன்பமாக பழகி இருந்து வாழ்ந்தாங்க. இந்த கொரோனா வந்த நேரத்தில் எத்தனையோ பேர், என் காலு கையில் சும்மாவே இருக்காது, அப்பப்போ ரவுண்டிங்கில் தான் இருக்கும். அப்போ இருந்தோமா இல்லையா, 1 hour காய்கறி வாங்கிறதுக்கு விடுவாங்க, அதுவும் விடல, வீட்டுக்கு முன்னாடியே வருன்ட்டாங்க. அப்போ எவ்வளோ கஷ்டம். ஆனால் பழகிட்டோம். ஏன்னா பழகதான் எல்லாமே சரி ஆகும். அப்போ துன்பத்துக்கூடையே நம்ம பழகும்போது அவங்க துன்பமே வாழ்க்கையை முடிவு பண்ணாங்க. அப்போ அவங்க வைராக்கியத்தை தேடலை. கடவுள் இதை தான் கொடுக்குறான் அப்படின்னு நினச்சி அப்படியே வாழ்ந்துட்டாங்க. கடவுள் இதை தான் கொடுக்குறான்னு நினச்சாங்க. கடவுள் எதை கொடுக்குறான்? துன்பத்தை கொடுக்குறானா? துன்பத்தை மட்டும் கொடுக்குறானா? துன்பத்தை கொடுக்குற அளவுக்கு, அதை மட்டும் கொடுக்குற அளவுக்கு அவ்வளோ பெரிய பாவமா? இல்லையே. ஸோ அப்படியே நம்ம அடுத்தவங்க வாழ்க்கையை கெடுத்து நாசம் பண்ணி அவங்கள பிச்சைக்காரரா அலைய விட்டோம். அப்படியே ஒருத்தவங்களுக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணி ஏமாற்றி நம்ம வாழ்ந்தோம். ஆனால் நாம் ஏன் துன்பத்தில் இருக்கோம்? அப்போது நாம் ஒரு சில விஷயத்தை பழகிட்டோம், துன்பத்து கூடவே இருந்து பழகிட்டோம். அதனால நம்மளால் வெளியில் வர முடியல. இப்போ இந்த 3 வகையான துன்பங்களில் உங்களோட மனிதர்கள் மூலமாக
வரக்கூடிய துன்பத்தை தடுத்து நிறுத்தியே ஆகணும். அந்த கட்டாயம் இப்போ உங்களுக்கு வந்திருக்குது. ஆனால் இதை நீங்கள் விட்டுட்டீங்கன்னா துன்பத்தோடு இருந்து வாழ்ந்து பழகி அப்படியே போயிடுவீங்க. ஸோ ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் புரிஞ்சுக்கோங்க. வாழ்க்கையில் வாழணும்னா தேவை முதல் படி என்ன தெரியுமா? என்ன? வைராக்கியம். என்னால் வாழ முடியுன்ற வைராக்கியம். என்னால் முடியுன்ற விஷயத்தை நீங்கள் எந்த அளவுக்கு உண்மையாக நம்பி எந்த அளவுக்கு நேசித்து சொல்கிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் வாழ்வீங்க. அதுதான் முதல். அதுக்கு அப்புறமா வரக்கூடியது ஆர்வம். அதுக்கு அப்புறமா வர்றது புரிதல். ஏன் வாழ முடியல, எதுக்கு வாழ முடியல, அப்படி என்ன பாவத்தை நான் செஞ்சிட்டேன். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நாம யாரையாவது ஏமாத்தணுமா? வந்தவன் ஏமாத்தனான், ஆனால் நான் ஏமாத்தல. உண்மையிலேயே நம்ம கூட இருக்கிறவன் தான் டார்ச்சர். நாம தான் அவனை விட்டுட்டு பிரியணும், ஆனால் அவன் நம்மளை விட்டு பிரிஞ்சான். அப்போ அந்த பாவத்தை கூட நம்ம செய்யலை. அது தப்புன்னு நம்ம நினைச்சோம். ஆனால் நான் ஏன் கஷ்டப்படணும், ஏன் துன்பப்படணும்? இந்த விஷயத்துக்கு பதில்களை வாழ்வின் மூலமாக கொடுக்கணும். யாருக்கு? மற்றவனுக்கு இல்லை. என்னைக்குமே அடுத்தவனுக்காக வாழக்கூடிய வாழ்க்கையில் அது ஒரு மோசமான மனநிலை கொண்டவ சுயநலவாதிகளாக மாறிடுவோம். அவனை வீழ்த்தணும்னு நான் வாழக்கூடாது, என்ன நான் தெரிஞ்சுக்கணும்னு வாழணும். அடுத்தவனை வீழ்த்தி வாழக்கூடிய வாழ்க்கையில் சுகமே இல்லை. ஏன்னா நீ உனக்காக ஓடலை, அவனுக்காக ஓடுன. நீ உனக்காக ஓடும்போது ரெஸ்ட்டு கூட உனக்கு சந்தோஷமாக இருக்கும். ஆனால் நீ அவனுக்காக ஓடும்போது ரெஸ்ட்டு கூட உனக்கு மிகப்பெரிய எரிச்சலாக இருக்கும், கொடுமையாக இருக்கும். என்கிட்ட நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் நிறைய சக்ஸஸ் அடைஞ்சேன் ஆனால் நிம்மதி இல்லை. அப்போது அவங்கக்கிட்ட நிறைய கேள்விகளை நம்ம கேட்கும்போது அவங்க சொல்லக்கூடிய பதில், இவங்களுக்காக இவங்க வாழலை. அப்போ யாருக்காக வாழ்ந்தாங்க? இவங்களை ஒரு காலத்தில் கேவலப்படுத்தினாங்க, அவங்களுக்காக இவங்க வாழ்ந்தாங்க. அதனால் வாழ்க்கையில் ஒரு சுவாரஸ்யம் இல்லை. அப்போ இதை நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கே 60 வருஷம் ஆகுது. ஆனால் இப்போவும் உங்களுக்கு வயசு 30 இருக்கலாம், 40 இருக்கலாம். ஆனால் இப்போ ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க, அடுத்தவனுக்காக வேண்டாம். அவன் உங்களை கீழ்த்தரமாக நினைச்சானா, நினைச்சதுக்கு நன்றி. அவனுக்காக நம்ம ப்ரூஃப் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அவன் முன்னாடி நான் வாழணும், அவன் முன்னாடி அதை வாங்கணும், இதை வாங்கணும், பேர் எடுக்கணும், பெருமையாக இருக்கணும், வேண்டாம். அது எல்லாத்தையும் ஒரு பேப்பரில் எழுதி தீயை வச்சு கொளுத்தி தண்ணியில் கரைச்சி விட்டுடுங்க, செய்யுங்க. அதாவது நாம் செய்யக்கூடிய செயல் நம்ம கண்கள் பார்க்கறதுக்கு, ஏன்னா அப்போதான் மனசில் ஒரு உறுதித்தன்மை ஏற்படும். நாளைக்கு செய்யலாமா? அது ஏதாவது விஷயங்கள் நம்ம செய்வோம். ஏன்னா இந்த வாரம் ஃபுல்லாக கடவுள் நம்ம கூட இருந்திருக்காரு, பெரிய அற்புதத்தை நடத்தியிருக்காரு. அது இன்னைக்கு காலையில் கொடுத்த வீடியோ பதிவு சத்தியமாக சொல்கிறேன், மெய் சிலிர்க்க வைத்தது. இது வரைக்கும் அப்படிப்பட்ட ஒரு மிராக்கல் நான் ஏன் லைஃப்பில், அன்பே சாய் லைஃப்பில் பார்த்ததே இல்லை. அவ்வளோ பெரிய பிக்கஸ்ட் மிராக்கல் அது. அப்போ லைஃப்ன்றது எவ்வளோ பெரிய விஷயம். கடவுள் எவ்வளோ பெரிய வாய்ப்புகளை வாரி வாரி வழங்குறாரு. இன்னைக்கு காலையில் கொடுத்த ஆடியோவை எத்தனை பேர் பார்த்தீங்க? அதோட டைட்டில் சொல்லட்டுமா? நிலைமை மோசம் அடைய போகிறது, இன்னும் சில நேரமே உள்ளது, உன் நெருங்கிய உறவே உனக்கு. மறுபடியும் சொல்கிறேன், டைட்டில் அப்படித்தான் இருக்கும். திரும்பவும் சொல்கிறேன், இது ஆக்ஷன் மூவி, இது த்ரில்லிங் மூவி. இங்கே நீங்கள் ஹீரோவாக இருந்து ஜெயிக்கணும், இங்கே ஜீரோவாக இருந்து கை தட்டுறதுக்காக இல்லை. நீங்கள் ஆடணும், பிறர் கை தட்டணும். ஓகே, நீங்கள் ஆடணும். அப்போ ஒரு பெரிய சிக்கலான ஒரு விஷயத்தை நீங்கள் கடவுளுடைய அனுகிரகத்தால் அதை தீர்க்கும் போது நீங்களே இஸ் அ ரியல் ஹீரோ. ஸோ நீங்களே மிகப்பெரிய ஒரு சக்தி வாய்ந்தவர்.
அந்த காலத்தில் இதோ பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன், சக்திமான், அந்தமான், இந்தமான் சொல்கிறாங்க இல்லையா, அது மாதிரி. அப்போது இந்த விஷயத்தை வச்சே நீங்கள் அன்பே சாய் பதிவுகளை கேளுங்க. டைட்டில் கண்டிப்பாக நாம் பேசினதுக்கு ரிலேட்டடாக தான் இருக்கும். டைட்டில் இப்படி இருக்குதுன்னு சொல்லி அலற வேண்டாம். ஏன்னா எந்த மாதிரி விஷயங்களை நம்ம பேசியிருக்கோமோ அதற்கு தகுந்த மாதிரி தான் டைட்டில். இந்த டைட்டில் வைக்கிறதுக்கு ரொம்பலாம் யோசிக்கிறது இல்லை, கான்செப்ட் இது, ஓகே ரைட், அதை நம்ம பேசணும், அவ்வளோதான். அப்போ துன்பங்கள் மனிதர்கள் மூலமாக வருது. அந்த துன்பத்தை நிறுத்துவதற்கு உண்டான வழிகள் என்ன? ஒரே விஷயந்தான். நீங்கள் மாறணும், இல்லை எதிரில் இருக்கிறவர் மாறணும். நீங்கள் மாறணும், இல்லை எதிரில் இருக்கிறவர் மாறணும். அப்போ அவர் மாறினா நான் மாறுவேன் அப்படின்னு ஒரு விஷயங்கள் உங்களுக்கு வந்துச்சுன்னா இது வாழ்க்கையில் என்றைக்குமே உங்களுக்கு சந்தோஷத்தை அது கொடுக்காது. இதை நல்லா புரிஞ்சுக்கணும். ஸோ டெஃபினட்டாக இது உங்களுக்கு எந்த இடத்துலையும் சக்ஸஸ் அடைய முடியாது. அப்போது விட்டு கொடுத்து வாழக்கூடிய வாழ்க்கையை கெட்டு போவது இல்லை. ஆனால் விட்டு கொடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா நீங்கள் அடிமையாக்கப்படுவீர்கள், அதுவும் முக்கியம். என்னதான் செய்யறதுன்னு சொல்லி தலையை பிச்சுக்கிறீங்களா? விட்டும் கொடுக்கணும், ஆனால் அடிமையாக இருக்கவும் கூடாது. விட்டும் கொடுக்கணும், ஆனால் அடிமையாக இருக்கக்கூடாது. ஏன்னா இப்போ நீங்கள் விட்டு கொடுத்ததால தான் அடிமையாக இருக்கீங்க. நீங்கள் ஒரு சில இடத்துல பாயிண்ட்டை ஸ்ட்ராங் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் இண்டிபெண்ட்டாக இருப்பீங்க. நீங்கள் எங்கே ஸ்ட்ராங் பண்ணணுமோ அங்கே அந்த இடத்த நீங்கள் ஸ்ட்ராங் பண்ணலை, அதனால் நீங்கள் அடிமையாக இருக்கீங்க. ஸோ விட்டு கொடுக்கக்கூடாது. பட் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்குள்ளே இருக்கணும். உங்கள் திறமையை என்றைக்குமே மதிப்பீடை கம்மி பண்ணி விட்டு கொடுக்கக்கூடாது. ஆனால் நான் விட்டு கொடுத்தாலும் நான் மதிப்புள்ளவனாக இருப்பேன், அந்த மனநிலை உங்களுக்கு இருக்கும்போது நீங்கள் விட்டு கொடுங்க. அந்த மனநிலையை பெருக்குங்க, அதுக்கப்புறமா விட்டு கொடுங்க, ரைட்? இல்லைன்னா உங்கள் மனசுக்குள்ள ஒரு மிகுந்த தாழ்வு மனப்பான்மை உங்களுக்கு வந்துடும். இன்னைக்கு பல பேருக்கு இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனை தாழ்வு மனப்பான்மை. என்ன இவன் மதிக்கலை, என்ன இவன் கொண்டாடலை, என்ன இவன் 10 பேர் முன்னாடி அசிங்கப்படுத்துகிறான், கேவலப்படுத்துகிறான். இது உங்கள் நினைப்பாகவும் இருக்கலாம், இல்லை உண்மையாக நடந்தும் இருக்கலாம். அப்போ உண்மையாக நடந்திருக்குது, ரைட். இதுக்கு நாங்கள் வருத்தப்படணுமா? அதுக்கு வருத்தப்பட வேண்டிய அவசியம் கூட இல்லை. ஏன்னா நீங்கள் சாயப்பா கிட்ட வந்துட்டீங்க. அப்போ வருத்தப்பட வேண்டியது நீங்கள் இல்லை, உங்களை யார் மட்டம் தட்டுறாங்களோ அவங்க உங்கள் செயல்கள் மூலமாக வருத்தப்படுவாங்க. அப்போது நீங்கள் அவங்க வருத்தப்படணுன்றதுக்காக வாழ்க்கை மாற்றக்கூடாது. அது சாயப்பாவுடையது. உங்களுடைய பங்கு, அவருடைய பங்கு, உங்களுடைய பங்கையும் அவருடைய பங்கையும் மிக்ஸ் பண்ணாதீங்க. ஆனால் ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் புரிஞ்சுக்கலாம், உங்கள் செயல்கள் மூலமாக அவர்கள் வெட்கப்படுவார்கள், வேதனைப்படுவார்கள். அவங்க உங்களுக்கு செஞ்ச துரோகத்தை இரவும் பகலும் நினைச்சு 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 அழுது கொண்டும் கண்ணீர் விட்டு கொண்டும் இருப்பார்கள். இது 100க்கு 100 உண்மை. இது நடக்கலைன்னா என் பேரை நான் மாற்றிக்கிறேன். ஸோ நாம் நல்ல மனிதர்களாக இருந்தும் நமக்கு துரோகம் நடக்குதுன்னா அது கர்ம வினைகள் படி நடக்குதுன்னு அவங்க எதிரில் இருக்கிறவங்க நினைச்சாலும் அப்போது நமக்கு அந்த பாவம் தீர்ந்துடுச்சு. ஆனால் அவங்களுக்கு அந்த பாவம் பெருகிடுச்சு. பெருகின பாவம் சும்மா விடுமா, வச்சு செய்யும் சொல்லுவாங்களே, அது மாதிரி. ஸோ வேதனைகள் அதிகரிக்கும். ஒன்றே ஒன்று புரிஞ்சுக்கோங்க, நம்ம யாரையும் இப்படி தான் இருக்க போகிறாங்கன்னு நினச்சி சந்தோஷப்படக்கூடாது. அது சைக்கோகள் தான், மிருகங்கள் தான் அப்படி செய்யும். நாம் அப்படி செய்யக்கூடாது. நாம் உயர்ந்த இடத்துல இருக்கிறோம், உயர்ந்த இடத்துல இருக்கோம். கடவுளோட மடி நமது வீடு, கடவுளோட மடி நமது சொர்க்கம், கடவுளோட மடி தான் நமது இடம். அந்த இடத்துல இருந்து நாம் எப்படி யோசிக்கணுன்றத நான் சொல்லி தெரியணுமா? அவசியமே இல்லை.
அப்போ என்ன இயல்பா இங்க நடக்க போகுதுன்னா, நீங்க உயர அவர்கள் தாழ்ச்சி நிலை அடைவார்கள். அண்ணாமலை படத்தை டக்கு ஞாபகம் அது. அண்ணாமலை படத்துல முதல்ல சரத் பாபு அவங்க மேலே இருப்பாங்க, நம்ம தலைவர் கீழே இருப்பார். ஆனால் ஒரு ஸ்டேஜில் அந்த ஒரு ஏதோ சம்திங் ஒரு ஈவெண்ட் நடக்கும், அதில் ஜெயிச்சிடுவாங்க. அப்போது இவர் மேலே ஏறுவார், அவருடைய பதவி இறங்கிடும், அவர் கீழே வருவார். இதுதான். அப்போ நீங்கள் என்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் ஒரு வளர்ச்சி அப்படின்ற ஒரு விஷயம் ஏற்படுதோ அப்பொழுது அவர்கள் வீழ்ச்சி அடைவார்கள். இது புரிஞ்சுக்கோங்க. அப்போ நீங்கள் எப்போ வீழ்ச்சியில் இருக்கீங்களோ அவர்கள் வளர்ச்சி அடைவார்கள். அப்போ உங்களுடைய சந்தோஷம் அங்கே துக்கமாக மாறும். இப்போ உங்கள் துக்கம் அவங்களுக்கு சந்தோஷமாக மாறும். அப்போ உன்னுடைய பாவத்தை குறைச்சி உனக்கு எதிராக இருந்தானே அவனோட பாவத்தை அதிகரிக்க. இப்போ நம்ம பாவம் எல்லாம் அண்ணன் வாங்கிட்டாரு, இப்போ அண்ணன் கஷ்டப்படணும், நாம சந்தோஷம். ஸோ வாழ்க்கைன்றது ஒரு வட்டம்னு சொன்ன மாதிரி ஒரு விஜய் ஒரு படத்தை சொல்ல, வாழ்க்கைன்றது வட்டம் அப்படி இப்படி அது எக்ஸாக்ட்லி. ஸோ இன்னைக்கு அவங்க கை ஓங்குதுன்னா நமக்கு நம்ம கை ஓங்கும். அவங்க கை எப்படி ஓங்குது? ஆணவத்தின் போக்கில் ஓங்குது. ஆனால் நம்ம கை எங்கே ஓங்கும்? அன்பினால நம்ம கை ஓங்கும். அன்புக்கு பின்னாடி நிற்பது சாயப்பா, ஆணவத்தின் பின்னாடி நிற்பது ஒரு குட்டி சாத்தான். ரைட்டா? அப்போ வாழையடி வாழையாக வாழப்போவது யாருன்னா கடவுள் மனம் படைத்த மனிதர்கள். வீழ்ச்சிக்கு மேல வீழ்ச்சி அடையக்கூடியவர்கள் யாருன்னா ஆணவம் கொண்ட பொறாமைத்தனம் கொண்ட மனிதர்கள். நமக்கு யாரும் விருப்பம் இல்லை, நமக்கு எல்லாருமே அன்பானவர்கள். நாம இவன் தான் தேவை அவன் தேவையில்லைன்னு சொல்லி சிலரை வச்சுக்கிட்டு பலரை வெறுக்கிறோம். சாரி, அவங்க செய்கிறாங்க. ஆனால் நாம எல்லாரும் நம்ம உறவுகள் நினச்சிக்கிட்டு நாம் கொண்டாடுறோம், சந்தோஷத்தை அனுபவிக்கிறோம். எத்தனையோ பேர் கண்ணீர் விடுறாங்க, ஆனந்த கண்ணீர். இது நடக்குது. அண்ணா அன்பேசாய் குடும்பத்தை நினைச்சாவே என் கண்களில் கண்ணீர் வருது அப்படின்னு. ஏன்னா அந்த அளவில் இந்த குடும்பம் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ இன்னைக்கு கூட ஒரு காலையில் கூட கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, முகம் தெரியாமலே எல்லா விஷயத்தையும் நாம் இங்கே பேசுகிறோம், அது எப்படி அப்படின்னு கேட்குறாங்க. அது எப்படின்னா இங்கே முகத்தை பார்த்து பேசலை, மனசை பார்த்து பேசுகிறோம். ஏழை பணக்காரங்க, படித்தவங்க, ஏழைங்க, அவமானப்பட்டவங்க, வெகுமானப்பட்டவங்க, அவங்க இவங்க அப்படிலாம் இல்லை, எல்லாருமே கடவுள் மனம் படைத்தவர்களே. இன்னைக்கு ஒரு திருடன் இப்படி இருக்கிறான்னா இவன் திருடனாவே இருப்பான்றது என்ன நிச்சயம்? அவனுக்குள்ள கடவுள் உள்ள புகுந்து அவன் நல்ல விஷயத்துக்காக பாடுபடக்கூடிய மனுஷனா அவன் மாறுவான். அதனால தான் சொல்றேன், யாரையும் இவன் சரியில்லைன்னு சொல்லி சொல்லாதீங்க. அந்த வார்த்தையே பாவம். இவன் சரியில்லைன்னு சொல்லாதீங்க, அதை அவங்ககிட்டயே சொல்லாதீங்க, உங்கள் மனசுல நினைக்காதீங்க, ஏன் பிறர்கிட்டையும் சொல்லாதீங்க. அந்த சரியில்லைன்ற ஒரு வார்த்தையை மிகப்பெரிய பாவத்துக்குரிய வார்த்தைகள். அவன் சரியில்லைன்னா நாமளும் சரியில்லைன்னு ஆயிடுவோம். அவன் சரி அப்படின்னா நாமளும் சரி. அதாவது என்கிட்ட இருந்து என்ன எடுக்கப்படுதோ அது என்னிடமே கொடுக்கப்படுகிறது. கமெண்ட் பண்ணுறீங்களா? இந்த வார்த்தை சூப்பர் வார்த்தை இல்லை? என்கிட்ட இருந்து என்ன எடுக்கப்படுதோ அது எனக்கே கொடுக்கப்படுகிறது. அப்போ என்கிட்ட என்ன எடுக்கணும் அப்படின்னா என்ன எனக்கு கொடுக்கணும்னு நான் முடிவு பண்ணணும். எனக்கு கடவுள் இதை தான் கொடுக்கணும்னா நான் என்கிட்ட இருந்து அதை தான் எடுக்கணும். அப்போ என்கிட்ட இருந்து அன்பை உங்ககிட்ட கொடுத்தா திருப்பி நீங்கள் அதே அன்பை எனக்கு 10 மடங்காக கொடுப்பீங்க. நான் உங்களுக்கு நம்பிக்கைக்குரியவர்களாக நான் இருந்தேன்னா நீங்கள் எனக்கு நம்பிக்கைக்குரியவர்களாக இருப்பீங்க. நான் உண்மையானவனாக இருந்தால் நீங்கள் எனக்கு உண்மையானவர்களாக இருப்பீங்க. நான் பொய்யனாக இருந்தால் நீங்களும் பொய்யனாக தான் இருப்பீங்க. இதுதான் லா. திஸ் இஸ் அ லா. இதுக்கு சட்டம் எங்கே இருக்குன்னு கேட்க முடியாது. ஏன்னா நாம் வெளியில் இருக்கக்கூடிய சட்டத்தை பார்க்குறோம், அது 10%. ஆனால் உள்ளுக்குள்ளே ஒரு சட்டம் இருக்குது, அது கணக்கிலேயே அடங்காத சட்டங்கள்.
கடவுளோட சட்டங்கள் ஏகப்பட்டது. நொடிக்கு நொடி சட்டங்கள் இருக்குது. நொடிக்கு நொடி ஒரு மனுஷனை அவன் வாழக்கூடாதுன்னு நம்ம நினைச்சா கூட நாம குறைஞ்சு போயிடுவோம். எல்லாரும் வாழணும்னு நம்ம நினைச்சா கூட நமக்கு வாழ்க்கையில் நிறைய நல்லது நடக்கும். ஸோ ஃப்ராக்சர் ஆஃப் செகண்ட்ஸு உங்களுடைய கர்மா, உங்கள் பாவம், உங்கள் புண்ணியம் ஏறுது இறங்குது. அது தெரியுமா? ஆனால் நமக்கு பாவங்கள் இந்த நதியில் தான் தீர்க்கப்படும், பாவங்கள் இந்த ஊரில் தான் கரைக்கப்படும் அப்படின்னு நாம் இது மாதிரி என்னென்னமோ செய்கிறோம். ஏதாவது ஒரு பர்டிகுலர் ஊரில் போனால் அங்கே பாவங்கள் தீந்துடும்னு சொல்கிறாங்கன்னா அப்போ அந்த ஊரில் இருக்கிறவங்க அடுத்த ஜென்மம் இல்லையா? இல்லை அடுத்த ஜென்மத்தில் இருக்கிறவங்க யாரும் அந்த ஊரில் கஷ்டப்பட மாட்டாங்களா? அப்போ இது லாஜிக்காக கொண்டு வராங்கன்னா அப்போ அந்த ஊர்லேயே பிறந்தவங்க எல்லாருமே செல்வ செழிப்பாக ஒரு எப்படி அமெரிக்கா உலக பணக்கார நாட்களில் முதல்ல இருக்கிற மாதிரி அத்தனை பேரும் பணக்காரர்களாக இருப்பாங்களா? ஸோ எத்தனையோ ஒரு சொல்லலாம். தமிழ்நாட்டில், மற்ற ஸ்டேட்ஸில், எல்லா இடத்துலையும் சொல்லலாம். அப்படி இல்லை, எந்த ஊரில் பிறந்தாலும் சரி, எந்த ஊரில் வாழ்ந்தாலும் சரி, நம்ம செய்த காரியங்கள் எப்படிப்பட்டதோ அப்படிப்பட்டதாக தான் நம்ம வாழ்க்கை அமையுமே தவிர இதெல்லாம் சும்மா லாஜிக் இதெல்லாம். ஏன்னா யாராவது இப்படி சொன்னாங்கன்னா உங்கள் காதுகள் குத்தப்பட்டு உள்ளது அப்படின்னு சொல்லி கேளுங்க. ஏன்னா எந்தெந்த விஷயங்கள் எல்லாம் நீங்கள் அனுமதிக்கிறீங்களோ அது எல்லாமே உங்கள் வாழ்க்கையை துக்கத்தை கிளப்பி கொடுத்துரும். அதாவது ஒரு மனுஷன் தன்னுடைய அறிவை வச்சு அடுத்தவனுக்கு சில விஷயத்தை போதிக்கிறான். அப்போது அவன் போதிக்கிற விஷயம் சரியா இல்லையான்னு தீர்மானிக்கணும்னா கடவுள் கொடுத்த அந்த பொக்கிஷம் இருந்தாதான் அது பயன்படும். இப்போ அன்பே செயல் இத்தனை விஷயத்தை நான் சொல்கிறோம், எத்தனையோ வீடியோ சொல்லியிருக்கோம். எனக்கு இப்போ வரைக்கும் சொல்கிறேன், எனக்கு கணக்கு தெரியாது. பேச வேண்டியது என் வேலை, பிரார்த்தனை பண்ண வேண்டியது என் வேலை, எல்லாரையும் நம்ப வேண்டியது என் வேலை, எல்லாத்துக்கும் ஒரு விஷயத்தை புரிய வைக்கிறது என் வேலை. இந்த வேலையை நான் சிறப்பாக செய்யணும்னு தான் கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணுறேன். ஒரு பதிவும் அவர்கிட்ட அனுமதி பெற்று தான் நான் இங்கே பேசுகிறேன். சில நேரத்தில் என்னால் பேச முடியாது. அந்த நேரத்தில் சம்திங் ஏதோ இதாக இருக்கும், உடனே பழைய வீடியோ ரீபப்ளிஷ் எது பெஸ்ட்டாக இருக்குதோ அது. அப்போ அவருடைய அனுமதிச்சா மட்டும்தான் என்னால் பேச முடியும்னா அப்போது ஒரு 100 வீடியோ, நம்ம 100 ஆடியோவில் வீடியோ ஏதோ ஒன்று பண்ணியிருக்கோன்னா அதில் 95% அவருடைய அனுமதியின் பேரில் தான் இங்கே பல விஷயத்தை நம்ம பேசுகிறோம். அப்போ அவருடைய அனுமதியின் பேரில் நான் பேசும்போது அந்த கருத்துக்கள் உங்கள் மனசை தொடும்போது உங்களுக்கு கண்டிப்பாக நல்லது நடக்கணும். ஆனால் சிலருக்கு நல்லது நடக்கலைன்னா கருத்துக்கள் உள்ளே போகலை. அதாவது ஒரு இலை ஃபுல்லாக சாப்பாடு இருக்குது, அந்த சாப்பாடை பார்த்துக்கிட்டே இருந்தா பசி தீர்ந்துடுமா? சரி, அதை விடுங்க, அது கூட முக்கியம் கிடையாது. சில பேருக்கு அந்த இலையை பார்த்தாவே வயிறு நிறைஞ்சு போயிடும். உங்களுக்கு உடம்பு சரியில்லை, ஒரு ஃபீவர், பயங்கர ஃபீவர், ஹெவி ஃபீவர், என்னடா இதுன்னு சொல்லி சரி மாத்திரை, ஒரு 3 மாத்திரை, அதை பார்த்துக்கிட்டே இருந்தா உங்களுடைய ஃபீவர் சரியாயிடுமா? அந்த மாத்திரையை நீங்கள் என்ன பண்ணணும், எடுத்து வாயில் போட்டு தண்ணியை ஊற்றி குடிக்கணும். சரி, மாத்திரை சாப்பிட்டா மட்டும் போதுமா? உடனே ஐஸ்கிரீம் இல்லை ஹோட்டலில் போயிட்டு நல்லா பரோட்டா, சில்லி சிக்கன் அப்படி இப்படின்னு சொல்லி சாப்பிட்டா அதான் மாத்திரை தான் போட்டுக்கிட்டோமே நமக்கு நோய் வராமல் போயிடுமா? வரும். மாத்திரையும் போடணும், ரெண்டாவது சாப்பிட்ற சாப்பாடுலையும் கவனத்தை வைக்கணும். அப்போ தான் அந்த ஃபீவர் நம்மளை விட்டு போகும். அப்போ சில பேருக்கு சக்ஸஸ் அன்பேசாயில், பலருக்கு இன்னமும் அது நடக்கலைன்னா நீங்கள் மாத்திரையை பார்த்துக்கிட்டு தான் இருக்கீங்க, மாத்திரையை உள்ளே போடல. அதே போல் மாத்திரையை உள்ளே போட்டாலும் அதற்கு தகுந்த மாதிரி உங்கள் உடலை நீங்கள் ஆகாரத்துக்கு கொடுக்கல. எதெல்லாம் உங்களுக்கு அந்த நோயை வர வச்சதோ அதுலேயே திரும்ப திரும்ப போனீங்க. ஆனால் மாத்திரை மட்டும் போட்டுக்கிட்டு இருக்கீங்க, ஆனால் ஃபீவர் மட்டும் குறையல. அப்போது உங்கள் வாழ்க்கையில் துன்பங்கள் ஏன் தொடர்கதையாக இருக்குதுன்னா
அன்பே சாயில் சொல்லக்கூடிய எந்த விதமான நல்ல விஷயத்தையும் நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க. சந்தோஷமாக இருக்குதா அப்போ சொல்லும்போது? ஃபாலோ பண்ணுறோம். ஆமாப்பா ஃபாலோ பண்ணுறேன்ப்பா. ஆனால் ஃபாலோ பண்ணுறீங்க, ஆனால் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுறது இல்லை. தொடர்ந்து ஃபாலோ பண்ணுறது இல்லை. ஸோ இப்படி தான் நடக்குது. காலையில் 4 மணிக்கு நிறைய பேர் அண்ணா 4:30 மணிக்கு எழுந்திரிச்சிட்டானா சொல்லி மெசேஜஸ் வரும். அடுத்த கொஞ்ச நாள் மெசேஜே வராது. அடுத்த கொஞ்ச நாளில் கழித்து அண்ணா நான் நிறைய நாள் தூங்கிட்டேன், இனிமேல் நான் கரெக்டாக இது இப்படி இதை கேட்டு 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 எனக்கு முதல்ல கோபமாக வரும், ஆத்திரமாக வரும். ஆனால் கோபமும் ஆத்திரமும் கூடாதவன்னு இப்போது அடப்போம்மா எப்போ பார்த்தாலும் நீ காமெடி பண்ணுறதுலேயே உனக்கு வேலையாக போயிடுச்சுன்னு சொல்லிட்டு அப்படியே சீமான் சொல்கிற மாதிரி சிரிச்சுக்கிட்டே போயிடணும்னு சொல்லுவார். அவர் எல்லாம் சிரிச்சிக்க வேண்டியதான்னு வரும். அது மாதிரி சிரிக்க வேண்டியதாக போயிடுச்சு. ஆனால் சில இடத்துல கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஏன் அப்படின்னு நம்ம என்ன பண்ண முடியும்? அதாவது சின்ன குழந்தைன்னா பயப்படுத்தி சாப்பாடை ஊட்டலாம். ஆனால் பெரிய குழந்தைங்களுக்கு பயப்படுத்தி சாப்பாடை ஊட்டணுன்னா அது எப்படி? ஸோ நம்ம அப்படி தான் இருக்கோம். இங்கே உங்கள் வாழ்க்கையில் பல விஷயங்கள் பல கட்டத்தில் அற்புதமான நிகழ்வுகள் எல்லாம் நடப்பதற்கு சாத்தியம் இங்கே ஏகப்பட்டது இருக்குது. ஒன்று இல்லை, 2 இல்லை, பல விஷயங்கள் இருக்குது. ஆனால் அந்த பல விஷயத்தையும் நம்ம ஏன் தெரிஞ்சிக்காம ஏன் புரிஞ்சிக்காம இருக்கிறோம்? இதை எல்லாம் யோசித்து பார்க்கும்போது தான் நமக்கு தலையே சுற்றுது. எந்த ஒரு விஷயத்தையும் ப்ராப்பராக நாம் செய்யலை. அந்த ப்ராப்பராக செய்யாததன் விளைவு தான் நம்ம வாழ்க்கையையும் ப்ராப்பராக நடத்த முடியல. பல விஷயங்களை கோட்டை விட்டுட்டோம். சரி கோட்டை விட்டுட்டோமே அப்படின்னு நினச்சிட்டு மறுபடியும் அந்த கோட்டையை பிடிக்காம மறுபடியும் கோட்டை விட்டுட்ருக்கோம். கோட்டை விட்டுட்டோமேன்னு சொல்லி உட்காரமா இல்லையா? சே எப்படியோ ஒரு வாழ்க்கை, அப்போல்லாம் அந்த வாழ்க்கை இருந்திருந்தா இந்நேரம் நான் எப்படி வாழ்ந்திருப்பேன் நினச்சிங்கல்ல. நினைக்க சொன்னது நினைக்க வச்சது கடவுள் தானே. அப்போ என்ன செஞ்சுருக்கணும்? கோட்டை விட்டுட்டோம், கோட்டையை பிடிக்கிறோம் அப்படின்னு அந்த தாட்டு எங்கே போச்சு? அந்த தாட்டு எங்கே போச்சு? யாராவது திருடிட்டாங்களா? அப்போது இப்படிப்பட்ட விஷயங்கள் வரும்போது தான் நம்மளை சுற்றி ஒரு சோர்ந்து போன ஒரு கும்பல் வந்து நிற்கும். சோர்ந்து போன கும்பல் என்ன பண்ணுறது, என்ன செய்கிறது, எல்லாம் இப்படி தான். ஆக்சுவலி எனக்கே சில பேர் வந்து என்ன நான் பண்ணுறது, நம்ம என்ன ஒன்று நினைக்கிறோம், கடவுள் ஒன்று நினைக்கிறாரு, என்னென்னா செய்கிறதுன்னு. எனக்கு என்ன ஆச்சுன்னா, என்னம்மா இப்படி பேசுகிறீங்கண்ணா? ஆமாண்ணா இப்போ நீங்களும் தான் நிறைய நினைக்கிறீங்க, நடக்கவா செய்யுது. எல்லாம் என்ன பண்ணுறது, நல்ல மனசு இருக்கிறவங்கள இப்படி தான் நடக்குது. எனக்கு திடீர்னு ஒரு மாதிரி நான் கேட்டேன், என்னம்மா ஏம்மா நம்ம அன்பே சாய் ஆடியோ பார்க்குறீங்களா? இல்லையா? பார்க்குறேண்ணா. தினமும் பார்க்குறீங்களா? பார்க்குறேண்ணா. அப்புறம் ஏம்மா இந்த மாதிரி புலம்பல் நான் என்றைக்குமா ஃபீல் பண்ணியிருக்கேன்? நீங்கள் ஃபீல் பண்ணுறதுல என்னையும் நானும் ஃபீல் பண்ணேன்னு எப்படி உங்களோட கூட்டணிக்குள்ளே சேர்க்கலாம் அப்படின்னு. ஸோ எனக்கு இப்படி வருதுன்னா உங்களுக்கு வராமல் இருக்குமாண்ணா? நல்லா பாருங்கள், நாளைக்கு நோட் பண்ணுங்கள், நாளைக்கு சண்டே தானே. ஒன்று நீங்கள் யார் வீட்டுக்காவது போங்க, இல்லை உங்கள் கெஸ்ட்டுங்க வந்தாங்கன்னா அவங்க பேசக்கூடிய பேச்சை பாருங்கள். அவங்களுடைய கவலையும் உங்கள் கவலையாக நினச்சி பேசுவாங்க. நமக்கு காண்டாகுமா ஆகாதா? அவங்க கவலையும் என்ன பண்ணுறது, நல்ல மனசுக்கு தான் நம்ம 2 பேருக்கு இப்படி வருது, அவன் இப்படி நடக்கிறான், இவன் இப்படி நடக்கிறான். போச்சு அன்பே சாயாடியாவில் அந்த 30 நிமிஷம் நான் கத்தி பேசுனது அந்த அம்மா வந்து பாழ்படுத்திடுச்சு. ஸோ இப்படி தான் நடக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? நாம் ஸ்ட்ராங் ஆகிற வரைக்கும் இந்த மாதிரி சோர்ந்து போயிட்டே இருக்கிறாங்க இல்லையா, அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பை உடைக்கிறது 100% பெஸ்ட். கொஞ்ச நாளைக்கு அதாவது சில மனிதர்களை நாம் கொஞ்சம் ஒதுக்குனா தான் நாம் பலமாகும். நான் வந்து ஒதுக்குறதுன்றது வேற, வெறுக்கிறதுன்றது வேற. நீங்கள் பலமானதுக்கப்புறம் அவங்கள சேர்த்துக்கோங்க, ரைட்டா? பலமானதுக்கப்புறம் சேர்த்துக்கோங்க. ஏன்னா உங்கள் பலம் வந்ததுக்கப்புறம் உங்கள் பலத்தை வச்சு அவங்களையும் நீங்கள் மாற்றலாம். இல்லைன்னா நீங்கள் விழுந்துருவீங்க. அதாவது ஒரு 10 கெட்டவங்கிட்ட ஒரு நல்லவன் போய் நான் மாற்றுவேன்னு சொன்னால் அந்த ஒரு நல்லவன் 10 கெட்டவனை மாக்கிடுவான். ஏன்னா எவன் ஜாஸ்தியோ அவன் இவனை ஆளுமை செய்வான். அப்போ 10 நல்லவன் கிட்ட ஒரு கெட்டவன் போனான், அவன் நல்லவனாக மாறிடுவான். லாஜிக்கை புரிஞ்சுக்கணும். அப்போது இன்றைக்கி ஒரு அம்மா உங்களை தேடி வராங்க, சோர்ந்த மனிதர்கள் வராங்க அப்படின்னா அவங்க ஒருத்தவங்க இல்லை, அவங்க எண்ணங்கள்
பல கோடி மக்களை சேர்ந்தது. ஸோ அவங்க இந்த ஜென்மா, போன ஜென்மா, அதுக்கு முந்தின ஜென்மா, அத்தனை எண்ணங்கள். இப்போ நான் அப்படின்னா நான் ஒரு மனுஷன் இல்லை, 1000 கோடி மனுஷன் நான். ஏன்னா எண்ணங்கள் தானே ஒரு உருவத்தை கொடுக்குது. எண்ணம் தானே உருவம். அது உங்களுக்கு சந்தேகமாக இருந்தால் சொல்லுங்கள், இன்னொரு பதிவில் சூப்பராக பேசலாம். ஸோ எண்ணங்கள் தான் உருவம். அப்போ நான் அப்படின்றது எண்ணங்கள். அப்போ என்னுடைய எண்ணங்கள் மட்டுமா வந்திருக்கு? என்னை சுற்றி நான் இத்தனை வருஷம் வாழ்ந்திருக்கேன், அத்தனை பேருடைய எண்ணங்கள் தான் நான் உருவமாக நிற்கிறேன். அப்போ அத்தனை பேருடைய எண்ணங்களும் எனக்கு பாசிட்டிவாக இருந்திருக்கு தானே? இல்லை. அப்போ நான் பாசிட்டிவிட்டியாக போனதால் அந்த நெகட்டிவிட்டி ஷோஸில் இருக்கக்கூடிய பீப்புள்ஸை நான் அவாய்ட் பண்ணேன், வெறுக்கலை, அவாய்ட் பண்ணேன். ஏன் திரும்ப திரும்ப சொல்லனா, யாரையும் வெறுக்கக்கூடாதுன்றது சாயப்பாவோட உத்தரவு, அதை நான் மீறல. அதே போல தான் நீங்களும். ஸோ பல விஷயங்களை நம்ம தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்கோம். எல்லா விஷயங்களையும் நம்ம செய்யும்போது வெற்றி நிச்சயம், சாயின் சத்தியம் சொல்லி இந்த பதிவை நான் முடிக்கிறேன். ஜெய் சாய்ராம். ஓம் சாயிரா, சாயிரா, ஓம் சாயிரா.